சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நகையும் பணமும் இருக்குங்கிற தைரியத்துல தானே இந்த வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அது அத்தனையும் போலின்னு தெரிஞ்சா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? எங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. ஒரு நாள் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. உங்களை என் புள்ளையாதான் நினைக்கிறேன். எவ்வளவு காலம் வேணாலும் நீங்க இந்த வீட்லயே தங்கிக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு திரும்பி போகணும். சம்மந்தி அம்மா சந்தோஷமா உங்க 2 பேரையும் ஏத்துக்கணும். அந்த காலம் கூடிய சீக்கிரம் வரும் மாப்ள. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பணங்காசு தானே. நீங்களும் மகாவும் சேர்ந்து சம்பாதிக்க மாட்டீங்களா என்ன? சம்மந்தி அம்மா ஆசைப்படுற எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. நம்பிக்கையை இழக்க வேண்டாம் மாப்ள. நம்ம 2 குடும்பமும் ஒரே குடும்பமா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மனசு ரொம்ப நொந்து போயிருக்கிறதுனால நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் தெம்பாவும் இருக்கு. மனசுக்கு தெம்பா மட்டும் இல்ல தம்பி, எல்லா உண்மையும் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. மனசு இனிமே லேசாயிடும். எல்லாருக்கும் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அடுத்து என்ன, அவங்க உங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். அதுவும் நடக்கும். உங்க 2 பேருக்குமே நல்ல மனசுப்பா. சீக்கிரமே உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே இங்க வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் வாழத்தான் போறீங்க. அது கண்டிப்பா நடக்கும். நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. நானும் அப்படி நடக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், நம்புறேன். ஆனா என் அம்மா ரொம்ப வைராகியமானவங்க. என் குடும்பமே என்ன நம்பிதான் இருக்கு. இதுக்கு மேல ஒருவேளை அவங்க நான் கொடுக்கிற சம்பள பணத்தை ஏத்துக்கலன்னா என்ன நடக்கும் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏங்க, அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அத்தை நம்மள ஒதுக்குனாலும் நாம ஒதுங்கிடுவோமா என்ன? நம்ம 2 குடும்பத்தையும் நாம தானே பாத்துக்கணும். ஆமா மாப்ள, அதுவும் ஒரு தாயால அவ்வளவு வீம்பாலாம் இருக்க முடியாது. நிச்சயமா அவங்க மனசு மாறி வருவாங்க. தம்பி, உங்க அம்மா சொன்னாங்கன்னு நீங்க மகாவை மட்டும் அனுப்பி விடாம கட்டின மனைவி கூட தான் வருவேன்னு நீங்களும் கிளம்பி வந்தீங்க பாத்தீங்களா? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியா சொல்றேன் தம்பி, மகா யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டா. கண்டிப்பா உங்களை உங்க குடும்பத்தோட சேர்த்து வைப்பா. மீனாட்சி, இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? போங்க போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. நீ மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன்.
ஏங்க நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன்.